வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியின் நடை அழகியல் இந்த பாடத்தை பார்க்கலாம். இதை எழுதினவர் சு நடராசன். அழகு இந்த பேரண்டத்தின் செய்தி. உண்மையுமாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது. அவ்விலக்கியத்தை முன்கொண்டு செல்கிறது. தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்துள்ளன. அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகிற சங்க இலக்கியம் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டுள்ளது. மொழிசார் கலை அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணமாகும். எழுத்துகள் பற்றி பேசுகிற போதே செய்யுளின் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது. எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. ஏனைய கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துகின்ற அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு இது. கிரேக்கம், வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது. பேசுபவன் கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள், பேசும்போதும் கேட்கும் போதுமான தனிச்சூழல்கள் ஆகியன மட்டுமல்லாது வரலாறு முழுக்க மொழி மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடக்கிறது. அதனையே இலக்கியம் தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டியிருக்கிறது. உவமம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலி மொழி இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை. இலக்கியம் என்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை இயன்ற மட்டும் தனக்குரியதாக்கிக் கொள்கிறது. இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்துவிடுகிறது. இத்தகைய தன்மைதான் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம், பொயட்ரிக்கல்னஸ், லிட்டராரினஸ் என்று பேசப்படுகிறது. இதனால் மொழி சார்ந்த பொருள் மொழி சார்ந்த கலையாக ஆகிவிடுகிறது. கலை முழுமை இலக்கியத்தின் பயன் பற்றிய தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. அறம், பொருள், இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திர போக்காக தனியாக ஒட்டாமல் கூறியுள்ளனர். ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகையதொரு முழுமைதான் கலை முழுமை, ஆர்டிஸ்டிக் ஹோல் எனப்படுகிறது. சங்க இலக்கியம் அகத்திணை சார்ந்த செய்திகளையும் புறத்திணை சார்ந்த செய்திகளையும் பாடற்பொருளாக வடிவமைத்துள்ளது. அகன் ஐந்திணைகளையும் பேசுகிற தொல்காப்பியம் புணர்தல், பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம், பொருள், அறம் ஆகிய அறவியல் இலட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது. அதுபோல் இன்னொரு இடத்தில் பாவகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு 4 என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்நில மருங்கின் அறமுதலாகிய முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பாவகைகளோடு அறவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லிவிடுகிறது. செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது. சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலை படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் இலட்சணையாக சிம்பிள் ஆஃப் கல்ச்சர் சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்மொழிந்திருக்கிறது. தமிழ் அழகியலின் நெடும் பரப்பு இது. நடையியல் விளக்கம் பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒலிக்கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை. மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளுள் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. கவிதையின் இயங்கு ஆற்றல்தான் நடை. தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. ஒலிக்கோலங்கள் எந்த தொன்மையான மொழியும் சமிக்ஞையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. இதனையே அந்த பணுவலின் பாடலின்
ஒலிப்பின்னல் என்கிறோம். சவுண்ட் டெக்ஸ்சர். எடுத்துக்காட்டாக ஒரு பாடல். கடந்தடுதானை மூவிருங்கூடி உடன்றனிர் ஆயினும் பரம்பு கொளற்கரிதே. 300 ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு. 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர். யாமும் பாரியும் உளமே. குன்றும் உண்டுநீர் பாடினீர் செலினே. என்னும் இப்பாடலில் வன்மையான உணர்ச்சியை காட்டுகிற விதத்தில் கா, தா, டா, ரா முதலிய வல்லின மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக வருதலை அறிந்து கொள்ளலாம். இன்னும் சில பாடல் அடிகளை இங்கே அதன் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து ஒலிக்கோலத்தின் வலிமையை அறிந்து கொள்ளலாம். சிறு சிறு வாக்கியங்கள் பேசுவோரின் அறுதிட்டு பேசும் தன்மையை காட்டுகின்றன. படா அம் ஈத்த கெடா அ நல்லிசை கடா அ யானை களிமான் பேக புனரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை. இப்படி பல உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகளின் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்பவரல் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் இங்கே கவனத்திற்குரியன. இந்த ஒலிக்கோலம் சங்க பாடல்களில் முக்கியமான ஒரு பண்பு. சொற்புலம். சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன. கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடக்கின்றன. சொல் வளம் என்பது ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாய் பல பொருள் குறித்து வரும். முல்லை களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. இன்றைய இலக்கியத்தில் இப்படித்தான் ராஜநாராயணன் கிடை எனும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார். சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறது. சொல்வளம் என்பது தனிச்சொற்களாய் நிறைந்து அமைவதையும் குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் கவவுக்கை நெகிழாமல் முயங்கி கிடப்பதையும் குறிக்கும். சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இது. இதனை தொகைநிலை காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்று தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது. நீர் படுகின்ற அல்லது நீர்ப்பட்ட பசுமையான களம் என்பது எதுவும் தொகாமல் வருகிற தொடர்மொழி. அதுவே நீர்படு பசுங்கலம் என்று ஆகும்போது தொகைமொழி. தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட பிரிசிஷன், ஒரு வடிவமைப்பு. அது வாக்கிய அமைப்பில் ஒரு சொல் போலவே நடைபெறும். தொடரியல் போக்குகள். ஒலிக்கோலமும் சொற்புலமும் சொற்றொடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பண்படுத்தி போகின்றன என்றால் பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது. சொல்லுவோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய உளப்பாடாக பர்போர்ட் மரித்தாக்கம் டிரான்ஸ்ஃபார்ம் பெற வேண்டும். பரிமாறப்படும் உணர்வுகளுக்கும் செய்திகளுக்கும் ஏற்ப தொடர்கள் நேர் நடந்தும் ஏறி இறங்கியும் திரும்பியும் சுழன்றும் இயங்குகின்றன. உரைநடை வழக்கு, பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் கூட்டல் செயற்படு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு கூட்டல் பயனிலை என்று வருவதே மரபு. ஆனால் சங்க பாடல்கள் பலவற்றில் இது பிறழ்ந்து வருகிறது. கவிதை மறுதலை தொடர் பொயட்ரிக் இன்வர்ஷன் இது முத்தாய்ப்பாக முடியும் பாடலின் இறுதியில்தான் இந்த தொடரியல் பிறழ்வு நிலை பெரிதும் காணப்படுகிறது. சான்றாக பேரையின் முறுவலார் நம்பி நெடுஞ்செழியனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ளானது பற்றி பாடிய பாடல். இடுக ஒன்றோ கடுக சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இந்த இறுதி அடி ஒரு எளிமையான தொடரியல் பிறழ்வோடு அமைந்திருக்கிறது. ஏனைய 20 அடிகளில் தொடர்கள் வரிசையாகவும் திட்டமிட்டு நேர்படவும் செல்லுகின்றன. தொடியுடைய தோல் மணந்தனன் என தொடங்கி ஒவ்வொரு அடியும் தனித்தனியே வினைமுற்றுகளோடு தன்னிறைவோடு முடிகின்றன. இப்படி ஒரு 18 பண்புகளை வரிசைப்படுத்திய பிறகு தொகுத்து சொல்வது போல ஆங்கு செய்பவெல்லாம் செய்தனன் ஆதலின் என கூறிவிட்டு போடா போ, புதைத்தால் புதை, சுட்டால் சுடு என்று அழுத்து கொள்கிறது. பாடலின் தொடரியல் சார்ந்த வடிவமைப்பு இதற்கு துணை நிற்கிறது.
நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்தே இருக்கிறது. அத்தகைய தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம். அந்த பணுவலின் நீண்ட நெடும் இழைகளும் அதற்குள் குறுக்கும் நெடுக்குமாக ஊடுபரவி ஓடும் இழைகளும் கருத்தியல் நிலையிலும் வடிவமைப்பு நிலையிலும் கவன ஈர்ப்பை தருகின்றன. மேலும் சங்க இலக்கியம் அதனுடைய தனித்துவமிக்க சமூக பண்பாட்டு தளத்தில் குறிப்பிட்ட சில பண்புகளையும் போக்குகளையும் சொந்த மரபுகளாக நிறுவிக் கொண்டு விட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது.